ஆன்மீக பந்த நேயர் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போவது என்னன்னா 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களும் அதனுடைய பரிகாரங்களும் நம்ம பார்ப்போம். சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது 5ஆம் இடம், காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது வெற்றி. அங்கே சிங்கம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெற்றி ஸ்தானம் யாருன்னா சிங்கம். கர்ஜனை, யாருக்கும் அடங்க மாட்டாங்க, யார் சொல் பேச்சும் கேட்க மாட்டார்கள். அவங்க செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. அதில் ஒரு ஜர்க்காகும். அப்போது இந்த சிங்கத்துக்கு என்ன ஒரு குணம் இருக்குது? எப்போவுமே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்குது. ஒவ்வொரு சிம்பிளுக்குடைய குணாதிசயங்கள் கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப உழைக்க மாட்டாங்க. 10 பேர்த்துக்கிட்ட வேலை தான் வாங்குவாங்களே இல்லையா, அவங்க இறங்கி உழைக்கிறது மிக மிக கம்மி. அதனால தான் நான் சிம்ம ராசியாக இருக்கேன், பூர நட்சத்திரம் இருக்கேன், ஆனால் என்னால் பெரிய லெவலுக்கு வர முடியலன்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் அவங்களுடைய குணாதிசயங்கள். அப்போ அந்த குணத்தை மாற்றிக்கொண்டால், ஒரு விஷயத்தை நம்மளும் கூட போய் சென்றால் ஏமாற மாட்டாங்க. அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை என்றால் உயர்வு, கார்த்திகை என்றால் தலைமை. அப்போ கார்த்திகைக்கு அதிபதி யார் அப்படின்னா முருகப்பெருமான், செவ்வாய் கிரகம். அப்போ சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுடைய ஜாதகத்தில், ஆண் ஜாதகத்தில் இருந்தால் ரொம்ப வலிமை, பெண் ஜாதகத்தில் இருந்தால் கொஞ்சம் வலிமை குறைவாக இருக்கும். அப்போ ஆண் ஜாதகக்காரர்களை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் உங்களுடைய அருகாமையில் உள்ள நகர கோயில்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, காவல் தெய்வங்கள், அந்த காவல் தெய்வத்துக்கு 6 விளக்கு. அந்த விளக்கு எப்படி போடணும் அப்படின்னா, ஒன்றா அரச மர இலைக்கு மேலே வைக்கணும், இல்லை வெற்றிலைக்கு மேலே வைக்கணும். அதை வச்சு நீங்கள் வழிபடும் போது உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே தீர்ந்து போகும். எப்பவுமே வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு நீங்கள் விளக்கு போடுங்க, அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதம் எல்லா விசேஷங்களையும் உள்ளடக்கியது. விஜயதசமிங்கிறது என்ன? வெற்றி வாகை சூடிய ஒரு நாள். அப்போது உங்களுடைய வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் உண்டு. அந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடியது இந்த கார்த்திகை நட்சத்திரம் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் உங்களுடைய தந்தையோடைய தந்தை, இப்போ தந்தை இருந்தாருன்னா அவரை தினந்தோறும் அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. தந்தை இல்லை, தந்தையோட தந்தையும் இல்லை அப்படின்னா முன்னோர்களாக அவர்களை நினைத்து அவர்களை நீங்கள் ஒரு விளக்கேற்றி கும்பிட்டு போனால் உங்களுடைய ஐஸ்வர்யங்களும் நிலைக்கும், தலைமை இறங்காது, கௌரவம் என்றைக்கும் இருக்கும். இந்த மாதத்தில் புதியதாக எதுவும் தொடங்காதீங்க. இன்னும் ஒரு 3 மாதம் கழித்து நீங்கள் தொடங்குறது ரொம்ப நல்லதாக இருக்குது.